ஒரு நாள் நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பூக்காரம்மாட்ட இருந்து விஜயோட பாடல் வந்து காலர் டியூனா வருது. ஓ! ஓகே, ஓகே. ஸோ அப்ப பூக்காரம் இது எப்பவுமே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எப்போ நீங்க வந்து ஆட்டோ தம்பிகள்ட்டயும், பூக்கார அம்மாகிட்டயும், மீன் விக்கிற சகோதரிகள்ட்டயும் நீங்க வந்து சென்று சேருகிறீர்களோ, அப்பதான் நீங்கலாம் தலைவரா ஆகணும். அப்பதான் நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சில ஆட்டோ அண்ணன்லாம் வணக்கம் சொன்னா, அப்பா சொன்ன மாரி நம்ம ஆட்டோ அண்ணன் கிட்ட இப்போ போயிட்டோம். தலைவர் ஆயிட்டோம். அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எப்போ அந்த எளிய மக்களை நீங்க வந்து சாமானியர்களை அடைகிறீர்களோ, இத என்ன போறாங்க தமிழிசைன்னு சொல்றது இல்ல. வந்தவுடனே வாங்கக்கா தமிழிசைன்னு சொன்னா, அன்னைக்கு தான் நீ தலைவரா உருவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சாமானிய மக்கள் என்னை பார்த்து வணக்கம் சொல்லும்போது, ஆகா ஒரு 25 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில நம்ம இப்பதான் மக்கள்கிட்ட பிரபலமாகிறோம் எண்ணம்லாம் நமக்கு உண்டு. ஆனா நான் ஒரு நாள் பூ வாங்கி கொண்டு இருக்கிறேன். அப்ப கல்லூரிகள்கிட்ட மாத்திரம் இல்ல, கலர் கலரா பூ விக்கிற பெண்ணிட்டையும் அவங்க காலர்ட்டையும் அவரோட கட்சி பாடல் ஒலிக்குது. சாதாரணமா சினிமா பாடல் தான் வைப்பாங்க, கட்சி பாடல் ஒலிக்கிறது. ஆக இது உண்டு. இன்னொன்று வந்து அந்த உடை வந்து கல்லூரிகள் எல்லாம் பிரபலமாக வந்து காக்கி பேண்ட்டும் கிரீம் கலர் சட்டையும் அதுவும் பிரபலமாக ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் தாக்கிவிடும் தாக்கம் என்று நானும் முழுமையாக நினைக்கல. வந்து 5% சொன்னோம், 10% சொன்னோம், எல்லாரும் 25% சொன்னோம், 30% சொன்னோம். ஆனால் 35% தாண்டி ஆட்சிக்கே வருவார்கள் என்ற கணிப்பு மிக மிக குறைவாகத்தான் இருந்தது.